Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன important questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, which country has registered highest death due to air pollution in 2021 அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2021 காற்று மாசுபாட்டால் அதிக இறப்புகளை பதிவு செய்த நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதிக இறப்புகள் அப்படின்னு பார்க்குறோம். உலகம் முழுவதும் காற்று மாசால் 2021 எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 81 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. ஓகேவா? இதுல அதிகமா எந்த நாட்டில் அப்படின்னு பார்க்குறோம்னா சைனால 23 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 21 லட்சம் பேர் உயிரிழந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ரெண்டு நாடுகளுமே சேர்த்து பார்த்தோம்னா ஒரு 44 லட்சம் உயிரிழப்புகளை கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ எதை பேஸ் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு சொல்றோம். அது என்ன பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு பார்த்தோம்னா காற்றில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துகள்கள் அதனுடைய அளவு பார்த்தோம்னா 2.5 இருக்கும் மைக்ரான் அளவில் பார்க்குறப்ப. ஸோ அதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு அறியாமையே நம்மளோட சுவாச குழாயில் போய் நம்ம நுரையீரல் இரத்தத்தில் கலந்து பாதிப்புகளை ஏற்படுத்தி அதனால ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப உலகம் முழுவதும் 81 லட்சம், இந்தியாவில் 21 லட்சம். ஓகேவா? இந்த அறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா யுனிசெஃப் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5 அப்படின்னு பார்க்குறப்ப இதை பேஸ் பண்ணி இந்த 2.5 பேஸ் பண்ணி வேர்ல்டுலேயே மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி அதிகமாக மாசடைந்த நகரமா யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா நியூ டெல்லி தான் இருக்காங்க. இந்த ரிப்போர்ட் பழசு, முன்னாடியே வந்த ஒரு விஷயம் தான். நியூ டெல்லி தான் மோஸ்ட் பொல்யூட்டட் சிட்டி பேஸ்ட் ஆன் பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5. சரியா? ஸோ இதெல்லாம் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்கிறோம். இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைனா அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஸ்டேட் இன் இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மனித வளர்ச்சி குறியீட்டில் இந்தியாவில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு. ஓகேவா? தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், குஜராத் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? அடுத்தது, which is the top state in tax revenue? வரி வருவாயில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா தான். வரி வருவாயில 4,51,800 கோடி ரூபாய் அவங்களோட வரி வருமானம் அப்படிங்கிறது. செகண்ட் பிளேஸ்ல தமிழ்நாடு, தேர்டில் குஜராத் இருக்காங்க. சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா விச் ஸ்டேட் டாப்ஸ் இன் சோஷியல் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமூக வளர்ச்சி குறியீட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல தமிழ்நாடு ஃபர்ஸ்ட், மகாராஷ்டிரா செகண்ட், தேர்டு குஜராத். தினகரன் பேப்பர்ல ஒரு ஆர்டிகல் கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்ப்போம் அது. சரிங்களா? ஸோ லாஸ்டா பார்த்தோம்னா how many of the following statements are correct regarding ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி? நம்ம பார்த்தோம் நேற்று செய்தித்தாள்களில் பார்த்துருப்போம். பள்ளிக்கூடங்கள்ல இந்த ஜாதிய வன்முறைகளை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக போடப்பட்ட ஒரு நபர் ஆணையம் தான் இந்த ஜஸ்டிஸ் சந்துரு கமிட்டி, ஒன் மேன் கமிஷன். ஓகேவா? ஸோ அவருடைய ரெக்கமெண்டேஷன்ஸ் நேற்று சப்மிட் பண்ணியிருப்பாரு, அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. மேக்கிங் எத்திக்ஸ் கம்பல்சரி இன் ஸ்கூல் சிலபஸ், prohibition of caste identifications in school premises and the appointment of school welfare officer அப்படின்னு சொல்லி அவருடைய பரிந்துரைகள் ஏராளம். அதுல ஒரு 3 விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பள்ளி பாடத்திட்டத்தில் அறநெறி பாடத்தினை கட்டாயமாக்குதல் சரியான ஸ்டேட்மெண்ட் தான். ஓகேவா? அதே மாதிரி பள்ளி பாடத்திட்டத்தில் நமக்கு இந்த சமூக நீதி அப்படிங்கிறத இன்னும் அதிகமாக சொல்லி தரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாரு. பள்ளி வளாகங்களில் சாதி அடையாளங்களை தடை செய்தல். ஒரு ஸ்கூலுக்கு பேர் வைக்கிறதா இருக்கட்டும், அது ஜாதிய பேரா இருக்கக்கூடாது. அதே மாதிரி பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்கள் கையில கலர் கலரா கயிறு கட்டுறது, ஜாதியை பிரதிபலிக்கிற மாதிரியான பேகோ இல்ல சைக்கிளோ இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டு வரக்கூடாது. அந்த மாதிரி பண்ணனா கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை கொடுத்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஒன்னும் கரெக்ட் தான். அடுத்தது, பள்ளி நல அலுவலர் நியமனம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ஸ்கூல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் அப்படின்னு இங்கிலீஷ் சொல்றோம். இவர் தான் பார்த்தோம்னா இந்த ராகிங், பாலியல் வன்கொடுமை, அதே மாதிரி ஜாதிய பிரச்சனைகள் போன்ற விஷயங்களை விசாரிக்கணும், அதற்கான நடவடிக்கைகளை இவர் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரையை நமக்கு கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பின்வரும் எத்தனை கூற்றுகள் சரியானவை அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3மே சரிதான், அதனால 3 மட்டுமே அப்படிங்கிறத கொடுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.